இப்போ உலகம் முழுக்க கோடிக்கணக்கான வீடுகள்ல பூனைகளை வளர்க்குறாங்க. சிலருக்கு அது செல்லப்பிராணி, இன்னும் சிலருக்கு குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. ஆனா இந்த பூனைகள் எப்போ மனுஷங்க கூட வாழ ஆரம்பிச்சதுன்னு நீங்க எப்பயாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி நாய்ங்களை பிடிச்சிட்டு வந்து மனுஷங்க வளர்க்குனாங்களே, அது மாதிரி ஒன்னும் பூனைகளை பழக்கப்படுத்தல. உண்மையிலேயே பூனையோட வரலாறு கொஞ்சம் வித்தியாசமானதுதான். இந்த கதை சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி பூனைகள் எங்க வாழ்ந்துச்சுன்னு கேட்டீங்களா? இன்னைக்கு நம்ம வீடுகள்ல இருக்கிற பூனைகளோட மூதாதையர்கள் நியர் ஈஸ்டர்ன் வைல்ட் கேட் இல்லனா ஆப்பிரிக்கன் வைல்ட் கேட் அப்படின்ற காட்டு பூனை. வட ஆப்பிரிக்காலையும் மத்திய கிழக்கிலையும் வாழ்ந்த இந்த காட்டு பூனைங்க இன்னைக்கு வீட்டுல இருக்கிற பூனைங்க மாதிரி தான் தோற்றத்துக்கு இருக்கும். ஆனா அது முழுக்க முழுக்க வேட்டையாடி வாழ்ந்த கூட்டம். இந்த பூனைகள் எல்லாம் கூட்டமா வாழாது, சிங்கம் மாதிரி குழுவாவும் வேட்டையாடாது. ஒவ்வொரு பூனையும் தனியாவே தன்னோட இரையை தேடி வேட்டையாடும். எலி, சின்ன பறவை, பல்லி இதெல்லாம் தான் அதோட முக்கிய உணவு. இந்த தனியா இருக்கிற குணம்தான் இன்னைக்கு பூனைகளோட நடத்தையில நமக்கு தெரியுது. நாய் எப்பவும் மனுஷங்களோட கவனத்தை தேடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு பூனை அப்படி கிடையாது. அது அன்பா நடந்துக்கும், அதே நேரத்துல தனியாவும் அமைதியாவும் இருக்க விரும்பும். சரி, இந்த காட்டு பூனைங்க எப்படி மனுஷங்களோட வாழ்க்கைக்குள்ள வந்துச்சு? அதுக்கு காரணம் மனுஷங்க இல்ல, விவசாயம் தான். சுமார் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க வேட்டையாடுற வாழ்க்கையில இருந்து விவசாய வாழ்க்கைக்கு மாற ஆரம்பிச்சாங்க. கோதுமை, பார்லி மாதிரியான தானியங்களை பயிரிட்டு அதை பெரிய களஞ்சியமா சேமிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையே வந்துச்சு. அதுதான் இந்த எலி கூட்டங்க. தானியம் இருந்த இடத்துக்கு எலிங்க கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சது. மனுஷங்க சேமிச்சு வச்ச உணவையும் அது ஆட்டைய போட ஆரம்பிச்சது. இந்த எலிகளை தொடர்ந்துதான் காட்டு பூனைகளும் மனுஷங்க வாழ்ற இடத்துக்குள்ள வர ஆரம்பிச்சது. மனுஷங்க காட்டு பூனையை புடிச்சிட்டு வந்து ஒண்ணு வளர்க்கல. அதே மாதிரி பூனைகளும் மனுஷங்க கூட நட்பு பண்ணணும்னு ஒண்ணு வரல. அது வந்தது ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான், எலிய வேட்டையாடணும். ஆனா இதனால ரெண்டு பக்கத்துக்கும் நல்லதாச்சு. பூனைங்களுக்கு வேட்டையாட தினமும் உணவு கிடைச்சது, மனுஷங்களுக்கு தானியத்தை கெடுத்த எலிகள் குறைஞ்சது. அதனாலதான் என்னமோ மனுஷங்க பூனைய விரட்டல, பூனைகளும் அங்கேயே சுத்த ஆரம்பிச்சது. அந்த சின்ன மாற்றம் தான் பின்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நீடிச்ச மனிதன் பூனை உறவுக்கு ஆரம்பமா மாறுச்சு. ஆனா இத வச்சு மனுஷங்க பூனைய அப்பவே செல்லப்பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துல பூனைங்க இன்னும் காட்டு விலங்குகள் தான். அது மனுஷங்க வீட்டுக்குள்ள வந்து வாழல, மனுஷங்க வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அதாவது ரெண்டு உயிரினங்களும் ஒரே இடத்துல இருந்தாலும் இன்னும் முழுசா ஒண்ணுக்கு ஒண்ணு பழகல. காலம் போக போக மனுஷங்க பூனைய பார்த்து பயப்படுறத நிறுத்திட்டாங்க. பூனைங்களும் மனுஷங்களை ஆபத்தான உயிரினம்னு நினைக்கல. இப்படி மெதுவாதான் இந்த உறவு வளர ஆரம்பிச்சது. இதுக்கு பல நூற்றாண்டுகளும் ஆனது. அதனாலதான் பூனையோட வரலாற்றை பத்தி பல ஆய்வாளர்கள் ஒரு சாதாரண பழக்கப்பட்ட விலங்கோட வரலாறுன்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா ரெண்டு வெவ்வேறு உயிரினங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயனுள்ளதா இருந்ததால உருவான ஒரு நீண்ட கால கூட்டு வாழ்வோட வரலாறு தான் இதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த உறவு உண்மையிலேயே எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மத்திய தரைக்கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தீவுக்கு போகணும். அந்த தீவோட பேரு சைப்ரஸ். அங்க நடந்த தொல்லியல் கண்டுபிடிப்பு தான் பூனையோட வரலாற்றை பத்தி நம்ம புரிதலையே மாத்தி போட்டுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே மனுஷங்க தான் பூனைய பழக்கப்படுத்தினாங்களா? இந்த கேள்விக்கான பதில் பலரையும் ஆச்சரியப்படுத்தும். ஏன்னா பல விஞ்ஞானிகள் சொல்றது என்னன்னா, பூனைக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவு மற்ற செல்ல பிராணிகளை போல உருவாகல. இத புரிஞ்சுக்க நாயை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். நாய்களோட மூதாதையர்கள் ஓநாய்கள். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷங்க அமைதியான ஓநாய்களை தேர்ந்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த தேர்வு தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து நடந்ததாலதான் இன்னைக்கும் சின்ன சிகுகுவால இருந்து பெரிய கிரேட் டேன் வரைக்கும் நூற்றுக்கணக்கான நாய் இனங்கள் உருவாகி இருக்கு. அதாவது நாய்களோட பரிணாம வளர்ச்சியில மனுஷங்களோட பங்கு ரொம்ப அதிகம். ஆனா பூனைகளோட விஷயத்துல பார்த்தா நிலைமையே வேற. மனுஷங்க பூனைகளை பெரிய அளவுல தேர்ந்தெடுத்து இனப்பெருக்கம் பண்ணல. அது தானாவே மனுஷங்களுக்கு பக்கத்துல வாழ ஆரம்பிச்சது. அதனாலதான் இன்னைக்கும் வீட்டு பூனைக்கும் அதோட காட்டு முன்னோர்களுக்கும் நடுவுல இன்னும் நிறைய ஒத்துமை இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு வீட்டு பூனை விளையாடுறப்ப கூட அது உண்மையிலேயே வேட்டையாடுற பயிற்சி தான் செய்யுது. பொம்மைய மேல இருந்து பாய்ந்து பிடிக்கிறது,
மறைஞ்சிருந்து தாக்குறது, வாழை ஆட்டிக்கிட்டு மெதுவா நெருங்குறது, இது எல்லாமே அதோட காட்டு முன்னோர்கள்ட்ட இருந்து வந்த நடத்தைகள் தான். அதனாலதான் சில ஆய்வாளர்கள் பூனைங்களை பத்தி பேசும்போது செல்ஃப் டொமஸ்டிகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதாவது மனுஷங்க புடிச்சிட்டு வந்து பழக்கப்படுத்தின விலங்கு இது இல்ல, அதுக்கு பதிலா மனுஷங்க கூட சேர்ந்து வாழ்றது தனக்கு பயனுள்ளதா இருக்கே அப்படின்றதுக்காக பூனைங்களே மெதுவா அந்த வாழ்க்கை முறைக்கு தங்களை ஏத்துக்குச்சுன்னு சொல்ற கருத்து தான் இது. இது எல்லா விஞ்ஞானிகளும் ஏத்துக்கிற ஒரே விளக்கம் இல்ல, ஆனா இன்னைக்கும் அதிகமா விவாதிக்கப்படுற முக்கியமான கருத்துக்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த கருத்துக்கு ஆதரவா ஒரு முக்கியமான தொல்லியல் கண்டுபிடிப்பும் இருக்கு. 2004 மத்திய தரைக்கடல்ல இருக்கிற சைப்ரஸ் தீவுல ஒரு அகழாய்வு நடந்துச்சு. அதுல ஒரு பழமையான மனித கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்லறையில மனிதனோட எலும்புக்கூட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பூனையோட எலும்புக்கூடும் இருந்துச்சு. அந்த கல்லறை சுமார் 9500 வருஷங்கள் பழமையானதுன்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுல என்ன சிறப்பு? அந்த காலத்துல சைப்ரஸ் தீவுல காட்டு பூனைங்க இயற்கையாவே வாழ்ந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. அப்படின்னா அந்த பூனை அங்க எப்படி வந்துச்சு? ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா, மனுஷங்க தான் படகுல பூனைகளை அந்த தீவுக்கு கொண்டு வந்திருக்கணும். அதாவது அந்த காலத்திலேயே மனுஷங்களுக்கும் பூனைகளுக்கும் நெருக்கமான உறவு உருவாகிருச்சு. இது இன்னைக்கு வரைக்கும் கிடைச்சிருக்கிற மனிதன் பூனை உறவுக்கான மிக பழமையான ஆதாரங்கள்ல ஒன்னா கருதப்படுது. ஆனாலும் அந்த காலத்திலயும் பூனை இன்னைக்கு நம்ம வீடுகள்ல வளர்க்குற மாதிரியான முழுமையான செல்ல பிராணி இல்ல. அது இன்னும் சுதந்திரமா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிற காட்டு விலங்கு தான். மனுஷங்க வாழ்ந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்துச்சு, தேவைப்பட்டா வேட்டையாடுச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் தனியா போயிடுச்சு. இததான் இன்னைக்கு நம்ம வளர்க்குற பூனைங்க கூட தொடர்பு படுத்தி பரம்பரை இயல்புன்னு ஆய்வாளர்கள் கருதுறாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் உலகம் முழுக்க நிறைய பூனை இனங்கள் இருந்தாலும் அதோட உடல் அமைப்புலையும் நடத்தையிலையும் காட்டு பூனையோட அடையாளங்கள் தெளிவா தெரியுது. அமைதியா நடக்கிறது, சின்ன சத்தத்தை கூட கவனிக்கிறது, இரவு நேரத்துல அதிக சுறுசுறுப்பா இருக்கிறது, தனியாவே வேட்டையாடுற பழக்கம், இது எல்லாமே ஆயிரக்கணக்கான வருஷங்களா பெருசா ஒண்ணும் மாறல. அதனாலதான் பல உயிரியல் ஆய்வாளர்கள் வீட்டு பூனைய முழுமையா மனுஷனால மாற்றப்பட்ட விலங்கு இல்ல, இன்னைக்கும் தன்னோட காட்டு இயல்பின் பெரும் பகுதியை தக்க வச்சிட்டு இருக்கிற செல்ல பிராணின்னு சொல்றாங்க. ஆனா பூனையோட கதை இங்கதான் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது. ஒரு காலத்துல எலிய வேட்டையாடுறதுக்காக மட்டும் மனுஷங்க வாழ்ந்த இடத்துக்கு வந்த அந்த பூனை கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நடந்ததுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம். ஒரு நாட்டுல மக்கள் அந்த பூனைய வெறும் விலங்கா மட்டும் பார்க்கல, அதுக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்திருக்காங்க. அவ்வளவு ஏன், இறந்த பிறகு கூட மனுஷங்கள மாதிரியே மம்மியாக்கி அடக்கம் பண்ணிருக்காங்க. ஒரு சாதாரண பூனைக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்துச்சு, இதையெல்லாம் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். இதோட 2வது பார்ட்டும் சீக்கிரமா உங்களுக்கு வேணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு இதே மாதிரி வரலாற்றோட சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட இணைஞ்சிருங்க. நன்றி.